ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் 17வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. உத்தம புருஷஸ்வன்ய பரமாத்மே துதாஹ்ருதः யோ லோகத்ரயமாவிஷ்ய விவர்த்தவ்யய ஈஸ்வரः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தேவி திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றார். பொருளுரை. இந்த பதத்தின் கருத்து கட்ட உபனிஷத் மற்றும் ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்தில் அருமையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கட்டுண்ட உயிர்வாளிகள் சிலர், முக்தி பெற்ற உயிர்வாளிகள் சிலர், அத்தகைய எண்ணிலடங்காத உயிர்வாளிகளுக்கு அப்பால் முழுமுதற் கடவுளான பரமாத்மா உள்ளார் என்று அங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உபனிஷத்தின் பின்வருமாறு நித்யோ நித்யானாம் சேத்தனானாம். இதன் விளக்கம் என்னவெனில், கட்டுண்ட முக்தி பெற்ற என்று எல்லா உயிர்வாளிகளுக்கும் இடையில் அவர்களை பராமரித்து அவர்களது பல்வேறு செயல்களுக்கு ஏற்ப அனுபவிப்பதற்கான எல்லா வசதிகளையும் வழங்கக்கூடிய உன்னத புருஷர் ஒருவர் உள்ளார். அவரே பரமபுருஷ பகவான். அந்த பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார். அவரை புரிந்து கொள்ளக்கூடிய சான்றோன் மட்டுமே பக்குவமான அமைதியை அடையும் தகுதி உடையவன், மற்றவர்கள் அல்ல. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி திராமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி திராமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷாணி மதிபாஷாய. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे. हरे कृष्णा. மீண்டும் உங்க எல்லாரையும் இங்க மேச்சேரியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ இங்க வழக்கம் போல பகவத்கீதையிலிருந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்லோகம் படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா, ராவலோ புருஷாலோக்கு க்ஷரா அக்ஷர வச்சா 2 விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க. க்ஷர அக்ஷர, வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள், தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் அப்படின்னு 2 விதமான உயிர்வாளிகள் இருக்காங்க. தவறக்கூடியவர்கள்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே, இந்த 84 லட்சம் வகையான சரீரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுமே வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் அவங்க நித்தியமா அங்க நித்திய சித்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வீழ்ச்சி அடையாதவர்கள். இப்போ சில சமயத்துல ஆன்மீக உலகத்துல இருக்கவங்க கூட இங்க வரது உண்டு. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள், மிகச்சிறந்த பக்தர்கள் எல்லாம். ஆனா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சு நம்மள மாதிரி வர்றது கிடையாது. நம்மள மாதிரி இவங்க கர்ம பந்தத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. அவங்க கருணையோடு பிரச்சாரம் செய்யறதுக்காக எப்படி பகவான் இங்க அவதரிச்சு அவருடைய லீலைகள் மூலமா பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை கவர்ந்து இழுக்கிறாரோ, அது போல இந்த ஆச்சாரியர்களும், ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இவங்க எல்லாருமே உயர்ந்த இடங்கள்ல இருந்து கீழே இறங்கி வந்தவங்க. இவங்க எல்லாருக்கும் நித்தியமாக ஆன்மீக உலகத்துல ஒரு ஸ்தானம் இருக்கு. ஆனாலும்
இடையில இடையில இங்க வந்து பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கருணை காட்டுறதுக்காக பகவானுடைய சேவையில அவங்களும் ஈடுபடுறாங்க. ஆனால் இப்போ இந்த ரெண்டு விதமான உயிர்வாளிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரமாத்மே யுதாகிருதா. பரமாத்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜீவாத்மாக்கள்ல இந்த ரெண்டு வகையானவர்களுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு ஜீவாத்மா இருக்கார். அவர் பரமாத்மா. என்ன வித்தியாசம் அப்படின்னா, யோலோகத்ரயம் ஆவிஷ்ய, இந்த உலகத்தையும் என்ன பண்றார்? பராமரிக்கிறார். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் இது. உபநிஷத்துக்கள்ல இருந்து பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஸ்லோகம். எப்படி இறைவன் நித்தியமானவரோ அதே போல ஜீவாத்மாவான நம்மளும் நித்தியமானவர்கள் தான். நம்ம வீழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருந்தாலும், நம்ம தவறி இருந்தாலும் கூட நம்ம நித்தியமானவர்கள் தான். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. பகவத்கீதை 2வது அத்தியாயத்திலேயே அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அழிவு அப்படின்றது இந்த சரீரத்துக்கு மட்டும்தான். அவிநாசி து தத்வித்தி. இந்த 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 சரீரம்தான் அழியக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம போட்டிருக்கிற உடை மாதிரி. நம்ம ரொம்ப பழசாயிடுச்சு, நஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு புது உடையை மாற்றிக்கிற மாதிரி ஆத்மா வேற ஒரு உடலை மாற்றிக்கொள்ளுது. ஸோ அப்போ நித்தியமான ஆத்மாவான நம்ம பகவானை போலவே நித்தியமானவர்கள்ன்றதுனால நம்மளும் பகவான் அர்த்தம் கிடையாது. அதுதான் இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. இந்த தவறான கொள்கை, பிரமைவாதம், எல்லாம் ஒண்ணு, ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதாங்க அல்டிமேட்டா. இது வந்து மாயாவாதம்னு நம்ம சொல்றோம். மாயாவாதம் அப்படின்னா எது இல்லையோ அதை நம்பிட்டு இருக்கிறது இதுதான் அப்படின்னு. நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆனா இந்த உடல் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த மாயாவாதமும் பாத்தீங்க அப்படின்னா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ரெண்டு ஒண்ணுன்னு நம்பிட்டு இருக்கிறவங்க, குறிப்பா சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடியவர்கள் இந்த கொள்கையில ரொம்ப உறுதியோடு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க ரொம்ப பெரிய அளவுல பரவி இருக்கு இந்த கொள்கை. ஆனா உண்மை அது கிடையாது. அந்த உண்மையை நிலைநாட்டுறதுக்காக தான் சங்கராச்சாரியர் வந்து போனதுக்கு அப்புறம் ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் எல்லாம் வந்து ரொம்ப ஆணித்தரமா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்பதை நிலைநாட்டுறதுக்காக வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்போ என்ன வித்தியாசம்? அதுதான் இந்த உபநிஷத் ஸ்லோகம் சொல்றது. இங்க சொல்ற மாதிரி இங்க எப்படி பகவான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் பராமரிக்கிறார்னு சொல்லப்படுதோ அதேதான் இந்த உபநிஷத்தை சொல்றது. ஜீவாத்மாவும் நாமும் நித்தியமானவர்கள், குணத்தால் ஒன்றுதான். அவர் ஆன்மீகமானவர், நம்மளும் ஆன்மீகமானவர்கள். அதே மாதிரி பல குணங்கள் நமக்கும் அவருக்கும் ஒத்து இருந்தாலும் கூட ஆனா அளவில் வேறுபாடு இருக்கு. அளவு, அவர் விபு, எல்லையற்றவர். ஆனா நம்ம அணு, ரொம்ப எல்லைக்கு உட்பட்டவர்கள். அணு அப்படின்னா கண்ணில் பார்க்க கூட முடியாது. அதுதான் ஆத்மாவினுடைய அளவாகவும் சாஸ்திர சொல்லப்படுது. கேஷாகர சதபாகஷ்ய, இந்த ஒரு முடியோட நுனி பகுதியை எடுத்து நீங்க 10,000 வெட்டினீங்கன்னா அதை வெட்டவே முடியாது. முதல்ல நம்மகிட்ட அந்த அளவுக்கு கூர்மையான ஆயுதமே கிடையாது. அப்படியே வெட்டினாலும் 10,000த்துல ஒரு பங்கு பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியுமா? முதல்ல முடிய பார்க்கறதுக்கே இன்னைக்கு எல்லாம் கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு.
இவ்வளவு பெரிய எழுத்து, கொட்டை எழுத்து இருக்கு, அதுக்கே வந்து எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அதுதான் ஆத்மாவின் அளவாக சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா இப்போ ஆத்மாவினுடைய பலம், திறமை, அறிவு எல்லாமே அதுக்கு உட்பட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆத்மாவினுடைய அளவு அந்த அளவுக்கு ஒரு அணு அளவு தான் இருக்கு அப்படின்னும் போது, அப்போ அந்த அளவுக்கு தான் நம்மளால இங்க எந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? அது இயற்கையான ஒரு எளிமையான ஒரு புரிதல் தான். இது வந்து ஒரு பெரிய, நீங்க சமஸ்கிருதம் படிச்சு ஒரு பெரிய அறிஞனா, பெரிய சாஸ்திரம் படிச்ச ஒரு பண்டிதனா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு நல்ல உடலை திடகாத்திரமா வளர்த்து நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்து பல வருஷமா உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒப்பிட்டோம்னா பெரிய வித்தியாசம் என்ன இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப எளிதாவே வித்தியாசம் பார்த்த மாத்திரத்திலே தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஜீவாத்மாவான நம்ம பகவானை போல குணங்கள் இருந்தாலும் ஆன அளவுல ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் பகவான் ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு குணம் அவருக்கு இருக்கு. ஸ்வராஜ் அப்படின்னா சுதந்திரம், முழு சுதந்திரம், பூரண சுதந்திரம். அவர் என்ன வேணா செய்யலாம். அவர் விரும்பினத செய்ய முடியும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நாம நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இங்க செயல்பட வேண்டியிருக்கு. நிறைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி வாகனத்தை ஓட்ட முடியாது. வாகனம் ஓட்டுறதுக்குன்னு போக்குவரத்து விதிகள் இருக்கு. நம்ம வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்ற பல விதிகள் இருக்கு. ஒரு நாட்டோட சட்டத்தை நம்ம மதிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த இயற்கையும் நமக்கு பல சட்டங்களை விதிச்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட சரீரத்தில் இருக்கும்போது இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு வரைமுறைகள் இருக்கு. அதை மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா தண்டிக்கப்படுவீங்க, பாதிக்கப்படுறீங்க, துன்பப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தண்டனையிலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும். நம்ம அமைதியான வாழ்க்கை வாழணும். நம்மளை விட உயர்ந்த சக்தியான இந்த உலகத்தையும் பராமரிக்கக்கூடிய பகவானுடைய பராமரிப்புல நம்ம இருக்கணும், அவருடைய பாதுகாப்புல இருக்கணும். அப்படின்னா அப்போ நமக்கு இந்த ஞானம் அவசியம். பகவத்கீதையில பகவான் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு ரொம்ப அவசியமானது. என்ன அந்த ஞானம்? ஜீவாத்மாவான நாம ரொம்ப அணு அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆத்மா. நம்ம தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறோம். நான் இல்லாம இங்க எதுவுமே கிடையாதுங்க. நான் இல்லைன்னா என் குடும்பம் வாழாது. நான் இல்லைன்னா என் ஊர் என்ன ஆகும்? நான் இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகும்? அப்படிலாம் இன்னைக்கு பல பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் ஆகாது. நீங்க இருந்தா என்ன ஆகுமோ, இல்லைன்னா என்ன ஆகுமோ, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இங்க வந்து ஒன்னும் பெருசா வித்தியாசம் ஆயிட போறது கிடையாது. என்ன ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் பௌதிக உலகம். இது வந்து கிருஷ்ணருடைய பௌதிக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு உலகம். அப்படின்னா இங்க நம்ம மாயையின் பிடியில இருக்கும். இந்த பௌதிக சக்தி அப்படின்றது மாயா. அந்த மாயையின் பிடியில இருக்கும்போது, மாயைக்கு உட்பட்டு இருக்கும்போது நமக்கு எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கட்டுப்படுத்துறவர்கள் கிடையாது, நம்ம ஈஸ்வரா கிடையாது. இங்க ஈஸ்வரா அப்படின்றது பரமாத்மா. பிரவர்த்தியவ்ய ஈஸ்வரா. யார் ஈஸ்வரா? பரமாத்மா தான் ஈஸ்வரர், பகவான் தான் ஈஸ்வரர். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன். நான் வேலைக்கு போகலன்னா, நான் சம்பாதிக்கலன்னா,
நான் உழைக்கலன்னா ஈஸ்வரோகம் அகம் போகி அகம் அமேதி, நான் எனது அப்படின்ற அந்த எண்ணம் நம்மள இந்த பௌதிக உலகத்துல மேலும் மேலும் பந்தப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய உண்மையான நிலையை நம்ம உணரணும். அதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. பகவத்கீதை தன்னுணர்வை அடைவதற்கான ஒரு அருமையான வழிகாட்டுதல். தன்னுணர்வு அப்படின்னு சொல்லும்போது அப்கோர்ஸ் அதுல இறைவன் யார், இறைவனுடனான நம்முடைய உறவு என்ன, இதெல்லாம் அடங்கியதுதான். தன்னுணர்வுன்றது வெறுமனே நம்ம யாருன்றத தெரிஞ்சுக்கிறது மட்டுமே கிடையாது. இந்த தன்னுணர்வை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம மறுபடியும் இந்த பௌத்திக உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இங்க பகவான் நம்ம சொல்றார். இங்க என்ன சொல்றாரு நமக்கு பிரபுபாதர் இங்க பொருளூரில் கடைசியா சொல்றார், பக்குவமான அமைதியை அடையணும் அப்படின்னா அப்போ ஒருத்தன் இந்த பகவத்கீதையில பகவான் சொல்லக்கூடிய இந்த அறிவை புரிந்து கொண்டிருக்கணும். இந்த அறிவு அவனுக்கு இருக்கணும். மிக தெளிவாக புரிதலோட அதை செயல்படுத்த தொடங்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பக்குவமான அமைதி இருக்கும். அமைதி இருந்தது அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆத்ம சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். அப்படி இல்லைன்னா, அமைதியே இல்லை அப்படின்னா சந்தோஷத்துக்கு இடமே கிடையாது. இன்னொரு இடத்துல பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, போக்தாராம் ஏக தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தியம் ரிச்சதி அப்படிங்கிறார். அமைதிக்கான சூத்திரம் அப்படின்னு பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஒருத்தன் அமைதி அடையணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த ஸ்லோகத்துல 3 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு போக்தா அப்படின்னா அனுபவிப்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்றாரு. எல்லாத்துக்கும் உரிமையாளர் யார், சர்வலோக மகேஸ்வரம், அது நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவரும் அவர் தான். அப்ப 3வதா எல்லா உயிர்களுக்கும் நன்மையை கருதக்கூடியவர், எல்லாரையும் பராமரிச்சு எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியவரும் அவர் தான். இதை தெரிஞ்சிட்டால் ஞாத்வாமாம் சாந்தி ரிச்சதி, சாந்தி அமைதி உனக்கு தானாவே வந்துடும் அப்படிங்கிறார். 3 விஷயம்தான். இங்கேயும் அதே விஷயம்தான் சொல்றார். பகவான் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார், எல்லாத்தையும் பாதுகாக்கிறார், எல்லா தேவைகளையும் அவர் தான் கொடுக்கிறார் இல்லையா? ஏதாவது நம்ம கொண்டு வரோமா? நம்ம பிறக்கும் போது இருக்கட்டுங்க எல்லாரும் பலனடையிட்டோம் அப்படின்னு ஒரு சூரியனை யாராவது கொண்டு வந்தவங்க இருக்காங்களா? நான் தாங்க சூரியனை கொண்டு வந்தேன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இல்ல இருந்துட்டு போகட்டும், ராத்திரியில இருட்டா இருக்கு, கொஞ்சம் நல்ல வெளிச்சமா இருக்கட்டும் அப்படின்னு நான் தாங்க நிலாவை கொண்டு வந்தேன், நான் தாங்க உருவாக்கினேன், எங்க வீட்டுல தான் உட்கார்ந்து நான் செஞ்சேன், யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. சரி, மக்கள் எல்லாம் நல்லா சுவாசம் பண்ணி நல்லா வாழட்டும் அப்படின்றதுக்காக நான் தாங்க காத்து படைச்சேன், வாயுவை நான் தான் உருவாக்கினேன், இந்த பூமியில இருக்கிற எல்லா வளமும் நான் தான் உருவாக்கினேன், யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த வளம் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் பகவான் தான் கொடுக்கிறார். முத்து பவளம் இந்த நவ மணிகள் சொல்றாங்க இல்லையா, வைரம் வைடூரியம் என்னென்ன இருக்கோ எதெல்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கதோ எல்லாமே பகவான் தான் கொடுக்கிறார். அதுவும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான வகையில கொடுக்கிறார். இந்த உலகத்துல நம்மளை படைக்கிறதுக்காக, நம்மளை படைச்சிட்டு மட்டும் இல்லாம நம்மளை பராமரிக்கிறதுக்காக, நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காகவும் எல்லா வசதிகளையும் அவர் தான் பண்ணி கொடுக்கிறார். தங்கம் வைரம் இதெல்லாம் எங்கிருந்து வருது? மண்ணில இருந்து வருது. சும்மா மண்ணை வெட்டி எடுக்கிறாங்க, அதுல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறாங்க. இரும்புல இருந்து எல்லா உலோகமும் இந்த மண்ணில இருந்து தான் எடுக்கப்படுது இல்லையா? பகவான் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. இந்த மண்ணில இருந்து என்னென்ன நம்ம கிடைக்குது பாருங்க. நல்ல அருமையான நல்ல வாசனையான இந்த மாதிரி மலர்கள் வேணுமா, ரோஜா பூ வேணுமா, சம்பங்கி வேணுமா, மல்லிகைப்பூ வேணுமா,
என்ன பூ வேணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு தன்மை, எல்லாம் எங்கிருந்து வருது? இதே மண்ணு தான். இது எல்லாத்தையும் கொடுக்கிற இந்த மண் என்ன? கிருஷ்ணன் சொல்ற, மயாத்த க்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராசரம். இந்த பிரகிருதி என்னுடைய பிரகிருதி, இது என்னுடைய மேற்பார்வையில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. பூமிராப்போ நலாவாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்கார ஐத்தியமே பின்னமே பிரகிருதி ராஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த மாதிரியான எல்லா பௌதிக வஸ்துக்களும் என்னுடைய பிரிந்த சக்திகள் அப்படிங்கிறார். பகவானுடைய சக்திகள், பகவான் கொடுக்கிறது. அப்போ இந்த உலகத்துல நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பார்த்தா, நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். பிரபுபாதர் நிறைய முறை இதை பத்தி விளக்கி இருக்கிறாரு. நமக்கு இருக்கிற 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, மனிதனை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளாவது பள்ளிக்கூடம் போய் படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் நம்மளை பராமரிக்கணும்ன்ற நிலை இருக்கா? செய்யறதா எந்த உயிரினமாவது? எவ்வளவு மிருகங்கள் இருக்கு, எவ்வளவு பறவைகள் இருக்கு, எவ்வளவு புழு பூச்சிகள் இருக்கு, எவ்வளவு மரம் செடி கொடிகள் இருக்கு. எந்த உயிரினமாவது தன்னை பராமரிக்கிறதுக்காக நான் செஞ்சாதான் அப்படின்ற எண்ணம் எங்கேயாவது இருக்கா? ஆனா அவைகளுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது இல்லையா? பிரபர் சொல்றாரு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யானைகள் தினமும் ஒவ்வொரு யானையும் 100கணக்கான எடை உள்ள உணவு சாப்பிடுது. நீங்க சாப்பிட்ற மாதிரி சட்னி, சாம்பார், ரசமா இல்லாம இருக்கலாம் அந்த உணவு, ஆனா அதுக்கும் உணவு தானே அது. அந்த உணவு கூட பாத்தீங்கன்னா என்னென்ன உயிர்வாளி என்னென்ன உடல்ல இருந்தாலும் அந்தந்த உடலுக்கு ஏற்ற மாதிரியான உணவையும் படைச்சிருக்கிறார் பகவான். இந்த உடலை படைச்சிட்டு, இந்த உடல்ல வயிறுன்னு ஒரு பாகத்தை வச்சுட்டு, பசின்னு ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு, அந்த பசியை போக்குறதுக்கான உணவு படைக்காம விட்டுல. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள், பொருளாதார நிபுணர்கள்லாம் இன்னைக்கு வந்து உலகத்துல பசி பட்டினி இருக்கு, வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னால பல திட்டங்கள் போடுறாங்க, பல முயற்சிகள் செய்யறாங்க. அர்த்தம் இல்லாதது அதெல்லாம், அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பகவான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அதை சரியா நிர்வாகம் பண்ண தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். உண்மை அதுதான். சில பிரபுபாதர் சொல்ற, ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான குரங்கு வந்து ஒரு வகையான பழங்கள்ல இருந்து வரக்கூடிய விதையை சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கான உணவு அந்த விதை தான். அந்த விதை எப்படிப்பட்ட விதைன்னு கேட்டா, இப்ப நம்ம கூட சில விதைகள்லாம், இப்ப இந்த சீதாப்பழத்துல இருக்க விதையெல்லாம் ஹார்டா இருக்கும், நம்ம கடிக்கணும்னா கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா கடிக்கலாம் இல்லையா? ஆனா அந்த விதை வந்து எவ்வளவு கடினமா இருக்கும்னா, துப்பாக்கியில போடுற அந்த குண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை விட ஹார்டா இருக்குமா, அதை விட கடினமா இருக்குமா. துப்பாக்கி குண்டு எவ்வளவு பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு மெட்டல். அது அப்பதான் வந்து பல விஷயங்கள் அது தொலைச்சிக்கிட்டு போக முடியும். அதனால ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டல் அது. அதை விட ஹார்டா இருக்குமா அந்த விதை. ஆனா அந்த விதையை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த விதை கிடையாது, இங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க அந்த உயிரினமே கிடையாது. அது எங்கே இருக்கோ அங்க விளையுது. அது அதுக்குன்னு ஒரு உணவு, அதுக்குன்னு ஒரு உயிர்வாளி. பாருங்க, பகவானுடைய படைப்புல சில உயிரினங்கள் அதுக்கான உணவை தேடுற விதம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் பிரபுபாதர். இந்த கழுகு இருக்கு பாருங்க, அதுக்கு இந்த பார்வை வந்து ரொம்ப கூர்மையான பார்வை. அதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து இப்ப எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் டெலஸ்கோப் வச்சு பாக்குறாங்க. என்ன, தொலைநோக்கி கருவி ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயத்த அருகாமையில் இருக்கிற மாதிரி காட்டும்.
ஆனா கழுகுக்கு வந்து அப்படி ஒண்ணும் தேவையே கிடையாது. இறைவனுடைய படைப்பே அப்படி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இங்க இருக்கிறதே என்னால படிக்க முடியல, கண்ணாடி தேவை இருக்கு. ஆனா கழுகுக்கு வந்து அது மற்ற பறவைகளை காட்டில கழுகு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல பறக்கும். அவ்வளவு உயரத்துல பறந்தா கூட அதனுடைய பார்வை ரொம்ப தூரமா இருக்கிறது கூட அது கூர்மையா கவனிக்க முடியும். ஆனா எதுக்காக அது பார்வையை பயன்படுத்துது அப்படின்னு கேட்டா, எங்க ஏதாவது இறந்து போன பிணம் கிடக்குது, ஏதாவது மிருகமோ ஏதோ புழு பூச்சி செத்து போய் கிடக்குது அப்படின்னா உடனே அது இறங்கி வந்து அதை சாப்பிட்றதுக்காக. இப்படி நீங்க உலகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களையும் 84 லட்சம் வகையான உயிர்களையும் பகவான் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறார். அந்த பராமரிப்பு அப்படின்னா பூரணமான பராமரிப்பு, குறையே இல்லாம இருக்கு. ஓம் பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. எல்லாமே பூர்ணம். அந்த பூர்ணமான பகவான் ஒரு விஷயத்தை படைக்கிறார் அப்படின்னா அந்த விஷயமும் பூரணமாவே இருக்கு. பகவான் இப்ப வந்து இவ்வளவு விஷயத்த படைச்சிட்டார், இப்ப அவர்கிட்ட சக்தி இல்லாம போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. சில முட்டாள்தனமான ஆன்மீகவாதிகள் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து என் சீடனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்துட்டேன், இப்ப நான் வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன், ஆண்டி ஆயிட்டேன். அப்படிலாம் சில பைத்தியக்காரங்க இருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப பிரபலமான பெங்கால்ல இருந்த ஒரு குரு அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு இந்தியாவில் அவரை பேரை சொன்னா யாருக்குமே தெரியாது இருக்காது. அவர் அப்படிதான் சொன்னார், என் சீடனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இப்போ எல்லா அறிவு எல்லா சக்தி எல்லா பலத்தையும் நான் கொடுத்துட்டேன். இது ஆன்மீக விஷயம் அப்படி கிடையாது. சில பிரபுபாத் சொல்றார், ஆன்மீக கணக்குன்றதே வேற மாதிரி. இங்க வந்து பௌதிக கணக்கு வந்து 1 1 2 என்னங்க 1 1ன்னு கேட்டா அந்த பாப்பா கூட கவனிக்கல, இல்லைன்னா சொல்லியிருந்திருக்கோம். நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஆனா ஆன்மீக கணக்கு எப்படி தெரியுமா? 1 1 1 தான். இங்க 1ல 1 போனா 0. ஆனா ஆன்மீக கணக்குல 1ல 1 போனாலும் 0 தான். சரி, 1 தான். இதுதான் ஆன்மீக கணக்கு. ஆன்மீக கணக்குல வந்து பூரணம் அப்படின்றது பூரணம் தான். அது வந்து குறையறதே கிடையாது. குறைஞ்சதுன்னா அப்ப அதுக்கு பூரணம்ன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ பகவானுடைய படைப்புல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் அவர் தான் படைக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் சரணாகதி. தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி செயல்படுறது தான் சரணாகதியினுடைய ஒரு அம்சம். இதுவும் கூட பகவான் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார் அப்படின்றது. அவர் தான் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அவர் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. நமக்கு எதையுமே இங்க உருவாக்குறதுக்கான சக்தி எல்லாம் கிடையாது. நம்ம என்ன அதிகபட்சமா என்ன பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பொருளை எடுத்து கொஞ்சம் வடிவத்தை மாத்துறோம். சில பேப்பர் சொல்றாரு, we are manipulating அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம என்ன இருக்கிற கல்ல ஒரு பக்கம் இருந்து கொண்டு வரோம், கொஞ்சம் மண்ணை இன்னொரு பக்கத்துல இருந்து கொண்டு வரோம், ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு சுவர் கட்டி நான் வீடு கட்டிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கட்டிடம் இருக்கு, இப்ப இந்த சுவர் இருக்குன்னா இதுல என்ன இருக்கு? கல் இருக்கு, மண் இருக்கு, தண்ணி இருக்கு. என்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இங்க இந்த பூமியில இருந்து தான். இந்த பூமி யார் படைச்சது? பகவான் படைச்சது. பகவானால படைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். அப்போ
நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய பராமரிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்கிறார். ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பெரிய பட்டதாரியா இருக்கணும், பெரிய அறிஞனா இருக்கணும், பெரிய விஞ்ஞானியா இருக்கணும், பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கணும், அல்லது சமஸ்கிருதத்துல பெரிய புலமை வாய்ந்தவனா இருக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான பாமர மனிதன் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு அழகா நமக்கு சில பிரபுபாதர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. பகவான் வந்து எல்லாரையும் அவர் தான் பராமரிக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, பக்தியில ஈடுபடக்கூடிய பக்தர்களுக்கு பகவானே நேரடியா வந்து தேவைகளை பூர்த்தி பண்றார். அனன்ய சிந்தையந்தோ மாம் ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்றார், என்னுடைய பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேங்கிறது. அர்ஜுன ஆச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியார், அவர் என்ன பண்ணார், பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார், வியாக்கியானம் எழுதுறார். இந்த ஸ்லோகம் வரும்போது பகவான் வந்து தானே செய்யறேன்னு சொல்றாரே, அவர் எதுக்கு செய்யணும்? பகவான் அப்படின்னா அவர் சர்வ சக்திகளையும் படைச்சவர். பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தேன்னு வேதம் சொல்றது. அவருக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு. எதுக்கு போய் அவரே வந்து தன்னுடைய பக்தனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்? அவசியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். என்ன பண்றார், அந்த வரியில அப்படியே ஒரு கோடு போடுறார், இதை கொஞ்சம் மாத்தி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதை செஞ்சுட்டு இருக்கும்போது நேரம் பார்க்கிறார். இப்போ சந்தை நேரத்துக்கு முன்னாடி போய் ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நம்ம கடமையை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்நானம் பண்றதுக்கு போறார். போன நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே 2 சிறுவர்கள் வராங்க, 2 பசங்க. 2 பேரும் தூக்க முடியாத பெரிய சுமையை தூக்கிட்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய அரிசி, பருப்பு, நெய், இது மாதிரி தேவையான சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. இந்த அர்ஜுனாச்சாரியுடைய மனைவி வந்து விசாரிக்கிறாங்க, யாருப்பா நீங்க, எங்கிருந்து வரீங்க, என்ன இதெல்லாம் யாரு கொடுத்தது கேட்டா, இந்த மாதிரி உங்க கணவர் தான் எங்களை இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். நாங்க வந்து இது ரொம்ப சுமையா இருக்கு, எங்களால தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொன்னோம், ஆனா எங்களை அடிச்சு தூக்கிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் சொல்றாங்க, 2 சிறுவர்களும். இந்த அம்மா, என்ன ஆச்சு இவருக்கு, மனுஷன் நல்லவர் தானே, இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு, ஏன் இப்படி பண்ணாரு? அது 2 பசங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்களை போய் இப்படி எப்படி அடிக்கிறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னவே ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு உடனே பெரிய விருந்து தயார பண்றாங்க. ஏன்னா பொதுவா பிராமணர்கள்லாம் வேத கலாச்சாரத்துல தானாகவே வறுமையோடு வாழ்வாங்க, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆடம்பரம் அப்படின்னு போனா அதுக்கு எல்லையே கிடையாது. புலனின்பம் அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால அன்றாடம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகம் இருந்தா கூட அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கம். அப்படிதான் பிராமணர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பத்துல இப்படி இவ்வளவு பொருள் வந்த உடனே அந்த அம்மா வந்து பெரிய விருந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இவர் ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வர்றாரு. வந்து பார்த்தா பெரிய விருந்தே படைச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு விசாரிக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, கோபத்தோட இருக்காங்க, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பசங்க அவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கிட்டு எப்படி வருவாங்க, அவங்கள போய் ஏன் நீங்க வேற அடிச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. யார் வந்தாங்க, என்ன யார் அடிச்சாங்க, என்ன நடந்தது, என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் கருப்பா இருந்தான், ஒரு பையன் சிகப்பா இருந்தான், வெள்ளையா இருந்தான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு அந்த வர்ணனையை சொல்லும் போது அவருக்கு புரிய வருது, இது சாட்சாத் கிருஷ்ணரும் பலராமருமே வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறார். ஸோ எந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணர் என்ன கருத்தை சொல்றாரோ அந்த கருத்து உண்மைதான்ங்கிறத அவரே நிரூபிக்கிறார். நான் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறேன்,
குறிப்பா தன்னுடைய பக்தனுடைய தேவைகளை தானே செய்யறேன் அப்படிங்கிறார். ஏன் பக்தன் அல்லாதவன் கர்மியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், நாத்திகனா இருந்தாலும் கூட அவனையும் பகவான் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? முன்னாடி நம்ம சொன்ன சுவாசிக்கிற காத்துல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து தேவையான அத்தனை பொருட்களும் நாத்திகனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நாத்திகன் இல்லைங்க கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்றான் இல்ல, கடவுளை நம்புறவன் முட்டாளுங்கிறான்ல, அப்ப அவனா உருவாக்கிக்கிறான யாராவது காத்து தண்ணி எல்லாம்? இல்லையே, பகவான் படைச்சதுதான் அவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய பராமரிப்பும் பகவானால தான் நடத்தப்படுது. அப்படி இருக்கும்போது ஏன் பகவானுடைய பக்தனை பகவான் விட்டுடுவார் சொல்லுங்க? அதனாலதான் பகவான் இந்த கதையில நமக்கு உணர்த்துறார், அனன்ய சிந்தையந்தோமாம் எஜனா பரிபாசத்தை. அப்படின்னா அவர் எல்லா தேவைகளையும் பார்த்துக்கிறார் ஒரு பக்தனுக்கு. ஆனா அதுக்காக இப்ப பக்தன் ஓகே நம்ம இப்ப ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றோம், பகவான் இன்னைக்கு ராத்திரி கூரை பிச்சுட்டு கொட்டுவாரு, நோ, அது அப்படி கிடையாது. பகவான் என்ன பண்ணாலும் அது பகவானுடைய விருப்பத்தினால அவர் பண்றார். ஆனா பக்தன் அதுக்காக பகவான்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறவன் பக்தன் கிடையாது. பக்தன் பகவான்கிட்ட கேட்கறது எல்லாம் என்ன? அதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தி ரகை கீதை. சேத்தன்ய மகாபிரபு நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ந தனம், செல்வம் வேண்டாம், காசு பணம் வேண்டாம். யாராவது அப்படி பிரார்த்தனை பண்றீங்களா பகவான்கிட்ட? நான் ஜனம், நான் சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் ஒருத்தரும் தேவையில்லைங்க. நான் உபன்யாசம் கொடுத்தா ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு ஆசையே எனக்கு கிடையாதுங்க. நான் ஜனம் வேண்டாம். நான் சுந்தரேன், என் மனைவி அழகா இருக்க வேண்டாம். யாராவது அப்படி பிரார்த்தனை பண்றோமா? இல்லை. ஆனா சேத்தன்ய மகாபிரபு சொல்றார், அதுதான் ஒரு பக்தனுடைய மனநிலையா இருக்கணும். ஒரு தூய பக்தின்றது அதுதான். தூய பக்தின்றது எனக்கு வேண்டான்றது கூட கிடையாது, அது எல்லாத்துக்கும் மேல. அப்ப என்னதான் வேணும்ன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணாம், எல்லாத்தையும் வேணாம் வேணாம்ட்டா இப்ப என்னதான் வேணும்? மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தி ரகை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு உங்களுடைய திருவடிகள்ல சேவை புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் வேணுங்கிறார். இதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, என்ன சொல்றாரு? மம்ம ஜன்மனி ஜன்மனி அப்படி இருக்கிறார், எத்தனை பிறவி எடுத்தாலும்ங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு மோட்சம் வேணும்னு கூட அவர் கேட்கல. அதுதான் பக்தி. பக்தின்றது எதுவுமே பகவான்கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்கறது கிடையாது. பகவானுடைய சந்தோஷம் மட்டுமே என்னுடைய சந்தோஷம். ஆக்சுவலி அது அப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கணும் நான் பக்தன் விரும்புறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு படி மேல போகணும்னா ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள், இப்போ உதாரணத்துக்கு பாகவதத்துல தாருக்க பகவானுடைய சிறந்த சேவகர்ல ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு? பகவானுக்கு சாமரம் வீசுறார். அந்த சாமரம் வீசிட்டு அந்த சேவை புரிஞ்சிட்டு இருக்கும் போது அவரை பரவசத்துல அவர் உடல் எல்லாம் ஏன்னா அஷ்ட சாத்விக விகாரத்தை வெளிப்படுத்துறது. அந்த பரவச நிலை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படி அந்த பரவசம் அடைஞ்சு நான் என்னுடைய சேவை அதனால தடைப்படுது, பகவானுக்கு சாமர வீசுற சேவை தடைப்படுது, அதனால எனக்கு அந்த பரவசமே வேண்டாங்கிறார். இவ்வளோ ஒரு உயர்ந்த பக்தி நமக்கு இங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம நகல் பண்ண முடியாது. நம்ம அது மாதிரி இன்னைக்கு
ஓவர் நைட்ல போயிட்டு இன்னைக்கு நாளையில இருந்து நான் வந்து இனிமே இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்லாம் நம்ம நடிக்கலாம் முடியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்றத உணர முயற்சிக்கணும். ஆத்ம தளத்துல நம்ம முதல்ல செயல்படணும். பகவானுடைய அம்சம்ன்றதை உணர முயற்சிக்கணும். பகவானுடைய சேவையில கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுத்தி நம்ம புலன்களை முழுவதுமா பகவத் சேவைக்காக அர்ப்பணிக்கணும். மனசு, புலன்கள், நம்முடைய பேச்சு எல்லாத்தையும் பகவத் சேவையில எப்ப நம்ம ஈடுபடுத்துறோமோ அப்ப படிப்படியா மற்ற நிலைகள் எல்லாம் தானா வரும். இப்ப நம்ம செயற்கையா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அப்படி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தினுடைய எந்த தாக்கமும் இருக்காது. இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கலாம். எவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்படலாம், எவ்வளவு பெரிய போர் நடக்கலாம், எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் உண்டாகலாம், எவ்வளவு பெரிய வெள்ளம் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா நம்ம இந்த உலகத்துல ஒட்டாம இருக்க முடியும். இந்த உலகத்தினுடைய பாதிப்பு நமக்கு இல்லாம இருக்க முடியும். அழகா உதாரணம் கொடுக்கப்படுது. எப்படி தாமரை வந்து தண்ணில இருந்து வந்தாலும் அந்த தாமரையில இலையில ஒரு துளி தண்ணி கூட நிக்காது, அது ஒட்டுறதே கிடையாது. தண்ணியில இருந்து தான் வளருது. தண்ணி இல்லாம தாமரை வளரவே முடியாது. ஆனா தண்ணி ஒட்டுறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு தூய பக்தன் இந்த உலகத்திலேயே இருந்தாலும் தன்னை சுற்றி எல்லாமே இந்த உலகாயுதமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் கூட அவனால தனித்து இருக்க முடியும். அதுக்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமா தினசரி அதிகாலையில எழுந்திருச்சு 4 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சு நம்ம குளிச்சு ரெடி ஆகி மங்களாரத்தி செய்யறதுல இருந்து இரவு நம்ம உறங்க போற வரைக்கும், இன்னும் சொல்லணும்னா உறங்கும் போது கூட எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கிறது, எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வோடு கனவு காண்றது கூட கிருஷ்ண உணர்வோடு இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்றத பிரபுபாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. தினமும் நீங்க உறங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்ன்ற புத்தகத்தை எடுத்து நீங்க தினமும் உறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படுத்தீங்கன்னா நீங்க காணக்கூடிய கனவு கூட கிருஷ்ண லீலையாகவே இருக்கும், கிருஷ்ண உணர்வாகவே இருக்கும். நீங்க தூங்கும் போது கிருஷ்ண உணர்வோடு இருக்கலாங்கிறார். பக்தர்கள் நிறைய பேர் அதை பயிற்சி செய்யறாங்க. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அதை 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்வோடு இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம கையில தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமா எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாதுன்றது. அந்த சிறிதளவு சுதந்திரம் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். பகவான் ஸ்வராஜ், அவர் முழு சுதந்திரமானவர். அவர் என்ன வேணா செய்ய முடியும். ஆனா நம்மளால பகவான் சொல்றபடி கேட்டு நடக்கிறதா வேண்டாமான்றத தீர்மானிக்கிறதுக்கான அந்த சிறிதளவு சுதந்திரம் இருக்கு. அப்படி தீர்மானிக்காதவர்கள் பிரபுபாதர் இங்க சொல்றார், அவங்களுக்கு அமைதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, அவங்க பரமகதியை அடைய முடியாது. சாஸ்திர விதி முத்சச்சு அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறார் கிருஷ்ணர். சாஸ்திர உத்சச்ச வர்த்ததே காம காலத்தை நசித்திம் நவாத்னோதி ந சுகம் ந பராங்கதி. சாஸ்திர விதிகளை, சாஸ்திர விதின்னா பகவான் கொடுக்கிற உபதேசங்கள், சாஸ்திர விதிகளை யாரு பின்பற்றலையோ ந சித்திம், அவங்க வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியாது. ந சுகம், சுகம் சந்தோஷம்ன்றது கிடையாது. பராங்கதி, இதுவே இல்லைன்னும் போது பரங்கதியை அடையறதுக்கு, பரதாமத்தை அடையறதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனால உண்மையான அமைதி, உண்மையான சந்தோஷம், நிரந்தரமான வாழ்க்கை, ஆனந்தமயமான வாழ்க்கை, அறிவுபூர்வமான வாழ்க்கை நம்ம விரும்புறது. எல்லாருமே அதை தான் விரும்புற இந்த உலகத்துல. அதை அடையணும் அப்படின்னா அப்போ இந்த பக்தி தவிர வேற வழிமுறை கிடையாது. இந்த பக்தின்றது மிக தூய்மையானதாக இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாததா இருக்கணும், தடை இல்லாததா இருக்கணும். அதுதான் நமக்கு பகவத்கீதையும் பாகவதமும் சொல்லிக் கொடுக்கிறது. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எந்த முறையோ
ஸ்கூல் போறதுல தேவையானது எல்லாமே பூர்த்தி பண்ணி சொன்னீங்க. ம் ஆனா இந்த மனித சமுதாயத்துல படிக்கணும், +2 வரைக்கும் படிக்கணும், அதே மாதிரி காலேஜ் படிக்கணும், அதுக்கு மேல வேலைக்கு போகணும், 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும். இப்படி சம்பாதிச்சாதான் அந்த வாழ்க்கையே வந்து பூர்ண அடையும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. இல்ல படிக்க வைக்காம நம்ம இருக்கிறதே எழுத படிக்க தெரிஞ்சா போதும், நம்ம அதுக்கு மேல இருக்கிற வேலையை பார்த்துட்டு பக்தி பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த சமுதாயத்துல இருக்கிறீங்கன்னா நீ என்ன படிக்க வைக்கிறது கூட உன்னால முடியாதா? அந்த மாதிரி ஒரு ஒரு வாழவே முடியாது, yeah. படிச்சு வேலைக்கு போகலன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பயந்துகிட்டே படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏத்துக்கிறதா இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி பக்தி பண்ண முடியும்? வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு அப்புறம் நம்ம பக்தி பண்ணலாம். ஏன்னா இந்த உலகத்துல படிக்கலன்னா வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. Yeah. அப்படியே எப்படி பக்தி பண்றது? பக்தி பண்றது வேலையில செட்டில் ஆயிட்டு பக்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, இதுக்கு பல விதமா நம்ம பதில் சொல்லலாம். ஒரு விதம் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இது பெரும்பாலான ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இது. அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விதான் இது. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா தர்க்க ரீதியா நமக்கு விளக்குறார். நியாயமா லாஜிக்கலா விளக்குறார். இப்ப நம்ம சொன்ன அந்த கருத்துப்படியே பார்த்தோம் அப்படின்னா, பிரபுபாதர் சொல்லிருக்கிறது தான் நியாயமானது. நம்ம தேவைகள் ஏற்கனவே இங்க இருக்கு. ஆனால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களாலும் பல பேராலும் அது தவறாக நிர்வகிக்கப்படுது. ஆனா நம்ம தேவைகள் இல்லாம கிடையாது, நம்ம தேவைகள் பூர்த்தி பண்ணாம கிடையாது. உண்மை அதுதான். ஆனால் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றதே மக்களுக்கு தெரியல. அதனால அவங்களா ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கிறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். சாஸ்திரம் வந்து மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்றது தெளிவா சொல்றது. தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்மத்தின்படி வாழ்றதுதான் மனித வாழ்க்கை. தர்மேன ஹீனோ பசுபி சமானம். இப்ப தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ வாழ்றன்னா அது மிருகத்துக்கு சமமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி உண்மையை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மனிதன் வந்து மிருகத்தை விட தாழ்ந்து போயிட்டு இருக்கான். மிருகத்தை விட கீழான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முதலே சொன்ன மாதிரி மிருகங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போறது இல்லை, படிக்கிறது இல்லை, பட்டம் வாங்குறது இல்லை, வேலைக்கு போகிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு குடும்பம் இருக்கு, குடும்பத்தை பராமரிக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காத்து கொள்றது. இந்த படிக்கிறது, பட்டம் வாங்குறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பண்ற? சாப்பிட்ற, தூங்குற, இனப்பெருக்கம் செய்யற, தற்காத்து கொள்ற. இந்த 4 விஷயம்தான் செய்யற. ஆனா ஒரு ஆடு மாடோ, ஒரு நாய் பூனையோ, மற்ற புழு பூச்சிகளோ, எந்த உயிர்வாழையும் இதை எந்த படிப்பும், பட்டம், வேலை, இது எல்லா சம்பாத்தியம் இல்லாமையே அந்த 4ஐயும் செய்யறது. அப்போ என்ன புரியறது நமக்கு? பகவானுடைய படைப்புல எல்லாமே பூரணமா இருக்கு. இப்போ மக்களுக்கு குறிக்கோள் வந்து நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த மனித வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கணும்ன்றது இல்லாம அவங்க தற்காலிக தேவைகளை மட்டுமே தேடி போயிட்டு இருக்காங்க. தற்காலிக தேவைகள்னா என்ன? சாப்பிட்றதுக்கான தேவை, உணவு, இருப்பிடம், ஏன்னா இந்த தற்காலிக தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி பண்றதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் நினைக்கிறாங்க. ஆனா தற்காலிக தேவைகளை பூர்த்தி பண்றது வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது. நம்ம சரி, இப்ப இந்த உடலை நீங்க நல்லா பராமரிக்கிறீங்க, நல்லா சௌகரியமா வச்சுக்கிறீங்க, நல்ல வீடு கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா இது எல்லாத்தையும் வச்சு அனுபவிப்பீங்கன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப வயநாட்டுல வந்து முண்டக்கை பகுதியில இருந்தவங்களும் இதே மாதிரி கனவோட தான் வாழ்ந்தாங்க இல்லையா? அங்க வீடு கட்டினவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம நிலச்சரிவில் அடிச்சு போயிடுவோம், அதனால ஒரு குடிசை கட்டிக்கலாம்னு யாராவது குடிசையோட வாழ்ந்தாங்களா? இல்ல. எல்லாரும் நல்லா எல்லாரும் கட்டுற மாதிரி தான் வீடு கட்டினாங்க, எல்லாரும் வேலைக்கு போனாங்க, எல்லாரும் சம்பாதிச்சாங்க. ஆனா ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இது நாளைக்கு வேற யாருக்கும் எங்கேயும் ஏற்படாதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சொல்லுங்க.
ஆ? இங்க நிலச்சரிவு ஏற்படலன்னா பூகம்பம் வரலாம். என்ன சாமி இப்படி சாபம் கொடுக்குறீங்க? சாபம் கொடுக்கல, ஆனா இதுதான் யதார்த்தம். யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகமே அழியக்கூடிய உலகம். மொத்தமா ஒரு நாள் பிரளயம் வரப்போகுது. இடையில அப்பப்ப பல அழிவுகள் உண்டாகிட்டு தான் இருக்கும். சில மாசங்களுக்கு முன்னாடி உக்ரைன்ல போய் கேட்டீங்கன்னா யாராவது சொல்லியிருப்பாங்களா இப்படி ஒரு வேதனைக்குரிய காலம் எங்களுக்கு எங்க நாட்டுக்கே வரும் அப்படின்னு? நாடே மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. காசால போய் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல அவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலையை யாருமே எதிர்பார்க்க முடியாது. நாட்டு மக்கள்லாம் அப்படியே எதுவுமே இல்லாம அப்படியே ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. நாட்டோட எல்லையை கடந்து எங்கேயாவது போய் தப்பிச்சிட மாட்டோமான்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு வராதுன்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா இதுதான் யதார்த்தம். இத புரியாம தற்காலிக தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே வாழ்க்கையை வாழ்றது மனித வாழ்க்கை கிடையாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. மனித வாழ்க்கை அதை விட உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கு. மனித வாழ்க்கை மற்ற எல்லா ஜீவராசிகள்ல இருந்தும் வேறுபட்டது, உயர்ந்த நிலையை கொண்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மானுஷ ஜென்ம துர்லபம்னு சாஸ்திரம் சொல்றது. இது ரொம்ப அரிதாக அடையப்படக்கூடிய வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்ன்றதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது. நீ எளிமையா வாழ்ந்தாலும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும்ன்றதுதான் இங்க கிருஷ்ண உணர்வுல நம்ம கத்துக்கிற பாடம். ஆடம்பரம் இருந்தாலும் அமைதியும் சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் கிடையாதுன்றதுதான் இங்க யதார்த்த உண்மை. ஆனா இத புரிஞ்சுக்காம இல்ல திரும்பவும் நானும் எல்லாரும் பாரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அப்படியே கூட்டத்தோட கூட்டமா தான் போவேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னே நம்ம இதுல முழுமையான நம்பிக்கை வளர்க்க முயற்சிக்கணும். இல்லைன்னா சில பிரபுபாத சொல்றார், சாணக்கிய பண்டிதருடைய ஒரு மேற்கோள் இன்னைக்குதான் காலையில உபன்யாசம் கேட்டுட்டு இருந்தேன். சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு கர்மியா, இப்ப உலகாயுத மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் புலனின்பமே குறிக்கோளா இருக்காங்க இல்லையா, அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்க கூடாது, இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்க எப்பவும் என்ன நினைக்கணும், நான் நிரந்தரமா வாழ போறேன், நான் கட்டுற வீடு நிரந்தரமா இருக்க போகுது, என் குடும்பம் என் கூட நிரந்தரமா இருக்க போகுது, அப்படி நினைச்சாதான் அவனுக்கு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாம் அழிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தானா அவன் வாழ முடியுமா? வாழவே முடியாது. அதனால அவனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கணும், எல்லாம் நிரந்தரமா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கணும். அதுதான் சாணக்கிய பண்டிதர் அறிவுறுத்துறார். ஆனா அதே ஒரு புத்திசாலி, ஒரு சாது, ஒரு ஆன்மீகவாதி என்ன நினைக்கணும், அடுத்த க்ஷணம் நான் முடிஞ்சு போயிட போறேன், இப்ப இருக்கேன், அடுத்த வினாடி நான் இருப்பேனான்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது, அடுத்த வினாடியே நான் அழிஞ்சு போயிடலாம். என்ன, திடீர்னு மாரடைப்பு வரலாம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரலாம், ஏதோ ஒரு விதத்துல அடுத்த வினாடிக்கு நான் இருக்க மாட்டேன்ற எண்ணம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணார்? 7 நாள் தான் இருக்குன்னு அவருக்கு ஒரு வரம் கிடைச்சது. பொதுவா அதை சாபம்னு சொல்லுவாங்க, ஆனா ஆக்சுவலி அது வரம். ஏன்னா நமக்கு யாருக்கும் அப்படி ஒரு வரம் கிடையாது. வயநாட்டுல இருந்தவங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிருந்தது அப்படின்னா எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்ல, ஒரு நாள் முன்னாடியே, ஏன் ஒரு வாரம் முன்னாடியே போயிருப்பாங்க இல்லையா, இந்த ஊரே வேணான்னு காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா யாருக்கும் கிடைக்கலையே. ஆனா பரீட்சித் மகாராஜ் 7 நாளுக்கு முன்னாடியே அந்த வரம் கிடைச்சது. பரீட்சித் மகாராஜர் உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷர் இல்ல, மகாராஜா, உலகத்தையே ஆட்சி பண்ணவர். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா, அம்பானி வீட்டு கல்யாணம் எல்லாம் என்ன ஒண்ணுமே கிடையாது. பரீட்சித் மகாராஜோட வீட்டு குப்பைக்கு கூட அது பொருந்தாது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருந்தது. உண்மை இதுதான். இது அம்பானியை நான் குறைச்சி சொல்றதுக்காக சொல்லல, அம்பானி மேல எனக்கு ஒன்றும் பொறாமை எல்லாம் கிடையாது.
ஏன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியாவுல எல்லாரும் அந்த கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. அதனால சம்பந்தப்படுத்திக்குவீங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அது ஈஸியா தொடர்புபடுத்திக்கணும். பட் ஆனா அவர் என்ன பண்ணார் பரீட்சித் மகாராஜா? எல்லாத்தையும் விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. கங்கை கரையில உட்கார்ந்தார். சுகதேவ கோஸ்வாமி வந்தார். பாகவதத்தை பற்றி, கிருஷ்ணரை பற்றி கேட்டார். அவர் கேட்ட கேள்வி மிக உன்னதமான கேள்வியா இருந்தது. சயேஷதே பிரஷ்னா. அவர் கேட்ட கேள்வி அவ்வளவு உன்னதமானது. ஆத்மவித் சம்மதம். அவர் கேட்ட கேள்வி தன்னை உணர்ந்தவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. ஏன்னா அது இந்த எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மையை பயக்கக்கூடிய விஷயம். அதனால அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேள்வியாக கருதப்பட்டது. அது மிகச்சிறந்த விஷயமாக சுகதேவ கோஸ்வாமி அந்த கேள்வி கேட்டதுக்காகவே அவரை புகழ்றார். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது ஏன்னா மனித வாழ்க்கைன்றது இந்த தற்காலிக தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை அடையிறதுக்கானது. நிரந்தரமான வாழ்க்கையை அடைய முயற்சிக்கிறோம் அப்படின்னா அப்ப இந்த தற்காலிக தேவைகளை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இது தற்காலிகமானது. இந்த உடலே அழியக்கூடியது. இந்த உடலை நீ என்னதான் சௌகரியமா வச்சு என்ன பிரயோஜனம்? இதனால என்ன ஆக போறது? ஒரு நாளைக்கு இந்த உடலை தூக்கி போட போறாங்க. பாடியை தூக்கப்பா, ஸ்மெல் வருது, அப்படிதான் சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் அடடா இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப எவ்வளவு நல்லா பராமரிச்சாரு, இருக்கட்டுங்க ஒரு மாசத்துக்கு வச்சிருங்க வீட்டுல, யாராவது சொல்ல போறாங்களா? என்ன கிடையாது. எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அறிவானவர் அப்படின்னு சொல்லி யாராவது வச்சிருக்க போறாங்களா? கிடையாது. ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே அது பாடி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாடியை தூக்குங்கன்றாங்க. அப்ப உண்மையிலேயே நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே நம்ம இந்த உடலை கூட நாம் விரும்புறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனாலதான். ரொம்ப சிம்பிளான உதாரணம் கொடுக்குறாரு. இந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த உடலையே நேசிக்கிறோம். சரி, ஆத்மாவை ஏன் நேசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஆத்மா பகவானுடைய அம்சம். இயற்கையிலேயே நம்ம பகவானை நேசிக்க வேண்டியவர்கள். அதுதான் நம்முடைய நிலை, வேற எதையும் கிடையாது, வேற யாரையும் கிடையாது. அதுதான் உண்மை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி.